ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு ஜெயந்திஸ் கிச்சன். நீங்களாம் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன ஒரு டிஷ் பண்ண போறோம்னா ஜப்பான் சிக்கன். அது என்ன ஜப்பான் சிக்கன் அப்படிங்கிறீங்களா? இதுதான் ஈரோட்டில் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. எங்க பையன், அம்மா நான் ஹோட்டலில் தான் பார்த்துருக்கேன் ஜப்பான் சிக்கனை, நீ வீட்டில் ட்ரை பண்ணேம்மா அப்படின்னா, சரிடா நான் இன்னைக்கு செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். போன் சிக்கன்லையும் எடுக்கலாம், போன்லெஸ்லையும் எடுக்கலாம். போன்லெஸ்ஸாக இருக்கிற சிக்கன் தான் இன்னைக்கு எடுத்திருக்கேன். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கப்பு மைதா போட்டுக்கிறேன், ஒரு கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமா உப்பு. நான் வந்து போன்லெஸ் சிக்கன் கழுவி நல்லா சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன். இதுதான் நான் இப்ப போட போறேன். போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு கொஞ்சம் கெட்டியா எண்ணெயில போடுற அளவுக்கு பிசைஞ்சிக்கணும். பிசைஞ்சோம்னா அப்படியே இதை எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுக்கிற மாதிரி பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு ஃப்ளேம் கம்மியா வச்சோம்னா நல்லா பொரிஞ்சு வரும். நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் அப்படியே பொரிச்சிக்கலாம். இங்க பாருங்க, இப்ப பொன்னிறமா ஆயிடுச்சு. எதுக்கு நான் ஸ்லிம்மில் வச்சு நான் கரெக்டாக வறுக்க சொல்கிறேன்னா, முறுமுறுன்னு வரும், உள்ளார இருக்கிற சிக்கனும் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். அதுக்காக தான். இப்போ நாம் இந்த சிக்கனை எடுத்துக்கலாம். பேப்பர் வந்து எண்ணெய் வடிகிறதுக்கு, எண்ணெய் வந்து அதிகமாக குடிக்காது, நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. சிக்கன் அதுக்காக தான். எல்லா சிக்கனையும் போட்டுட்டு பொரிச்சிட்டு நான் அதுக்கப்புறம் என்ன செய்யலான்னு சொல்கிறேன்.